Watch full episodes on Jio Hotstar. வாக்கடாய சிங்க குட்டிகளா ஃபைலு அத கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா பாஸ், இங்க பாருங்க. இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். ரொம்ப போராடி சண்டெல்லாம் போட்டு இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் சொல்ல வந்த விஷயத்தை முழுசா சொல்ல விடு. இப்ப நான் ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்டி படைக்க போறேன் பாரு. அத நான் இப்ப எப்படி பண்ண போறேன் தெரியுமா? இப்ப பாரு. இப்படிதான் எல்லா மிசைல்ஸ் ரெடியா இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான அந்த கனெக்ஷன் தான் எனக்கு தெரியல. அந்த ஃபார்முலாவை அந்த ஃபைல்ல தான் எழுதி வச்சிருக்கானுங்க. இப்ப நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் பந்தாட போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாட்டையும் நான் பிளாக்மெயில் பண்ண போறேன். நான் எதை கேட்கறனோ அவங்க தந்தே ஆகணும். இல்ல அவங்களோட கதை முடிஞ்சது. அவங்க எல்லாருமே என்னோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாஷா, இந்த பாஷா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பாஷாவோட சந்தோஷம் எல்லாமே கெட்டு போச்சு. இந்த பாஷாவோட சந்தோஷம் எல்லாம் மாறி போயிடுச்சு. என்ன கிடையாது, ஒண்ணுமே கேளுதல்ல. நேரக்காலம் தெரியாம பூனையிடாத என்ன கொஞ்சம் பேச பண்றியா? இந்த ஃபைலை எந்த வடிகட்ட முட்டாடா கொண்டு வந்தது? என்கிட்ட ஃபைலை கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை படிச்சு பார்க்க தெரியாது. உங்க யாருக்குமே எழுத படிக்கவே தெரியாதா? இந்த ஃபைலை நீங்க எங்க இருந்து நான் கொண்டு வந்தீங்க? இது நமக்கு பிரயோஜனப்படாதுடா. இது ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைலே இல்லடா மட முட்டாள்களோ. உங்கள யாருக்கு எழுத படிக்க தெரியும்? பாஷா பாஸ், எனக்கு நல்லாவே எழுத படிக்க தெரியும். அட்லீஸ்ட் உனக்கு அது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கல. எவ்வளவு படிச்சிருக்க? பிஏவா இல்ல எம்ஏவா? பாஸ், நான் 5வது கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன் பாஸ். 5ஆம் கிளாஸ்லயே 5 தடவையா? அப்ப என்கிட்ட இருக்கிற எல்லாருமே அடி முட்டாள்கள் தானா? நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாஸ். எம்ஏ, பிஏ, எம்பிபிஎஸ்னு நிறைய படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா நான் தம்மா துண்டு பையனா இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எனக்கு 10 சகோதரிங்க. அவங்கள நான் தான் மூத்தவன். அவங்களுக்கு நான் தான் ஒரே அண்ணன். வேற என்ன பண்றது? படிப்ப பாதியிலே விட்டுட்டேன் பாஸ். இந்த சின்ன சின்ன பிஞ்சி கைகளால வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ராத்திரி பகலா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டேன் பாஸ். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் என் சகோதரிகளுக்கு வயிறார சாப்பாடு போட முடிஞ்சது பாஸ். நான் இப்ப என்ன சொல்லுவேன் பாஸ்? என்னோட சொந்த கதை, சோக கதை ரொம்ப கஷ்டமானது. நான் படிச்சு பெரிய ஆளாக ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. ஃபேமிலி டிராமாவை இதோட நிறுத்திக்கோ. இதோட மூடிக்கோடா ப்ளீஸ். என் கைக்கு வந்த ஃபைல் டூப்ளிகேட். ஒரிஜினல் ஃபைல் எங்கடா இருக்கு? ஓகே, சரி. ஓகே. மோட்டு சார், பத்லு சார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களாடா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த முறை நானே நேரடியா போகலான்னு இருக்கேன். என்னோட அட்டகாசமான மூளையை பயன்படுத்தி அந்த ஃபைலை இங்க நான் கொண்டு வர போறேன். பாருங்கடா, நான் எப்படி நடிப்பேன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நடிப்படிக்க பாருங்க. வாங்கடா வாங்க, நாம போய் அந்த ஃபைல ஆட்டைய போட்டுட்டு வந்துடலாம். இல்லன்னா எவனாவது பூந்த ஆட்டையை கழிச்சிடுவாண்டா. ஏன்னா அந்த ஃபைலுக்காக நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கடா.
வணக்கம் வணக்கம். இவங்க தான் சிங்கத்தோட மம்மி. அப்புறம் இவர் தான் சிங்கம், என் புள்ள இன்ஸ்பெக்டர் சிங்கம். புர்ஃபுரி நகரத்துல ரொம்ப பாப்புலரான போலீஸ் என் பையன். இவன் வச்ச குறியில யாரும் தப்பிச்சதே இல்ல, இம்பாசிபிள். ஆமா, இவங்க எல்லாரும் என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவரு மோட்டு, அவரு பத்துலு, கசிடராம், அப்புறம் ஜட்கா. முக்கியமா மோட்டு பத்துலு பார்த்து எல்லா ரவுடி பசங்களும் பயப்படுவாங்க. காரணம் சோப்பு இல்லாம சரிப்பு இல்லாம துவைச்சு காயப்பட்டுருவாங்க. பெரிய பெரிய பயில்வான கூட அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருக்காப்ல நம்ம போட்டு. ஐயா வணக்கம் வணக்கம். இவங்க என்னோட மனைவி, இவ தான் என் பொண்ணு பூமி, பூமாதேவி. இவளோட டோட்டல் பயோடேட்டாவையும் நான் கொடுத்துட்டேன். அநேகமா இவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உங்க பொண்ணு பூமியோட ஃபைல சூப்பரா பண்ணிருக்கீங்க. அத பாக்கும்போது படிக்கும்போது எனக்கு தோன்றது இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பழக்கமான மாதிரியா. ஆனா ஒருத்தரை பிடிக்கணும்னா பொண்ணும் பையனும் ஒரு தடவை பாத்துக்கணும் இல்லையா? பொண்ணு மாப்பிள்ளை பாக்கணும்னா ஒரு தடவை மாப்பிள்ளை தலைய நிமிர்ந்து பாக்கணும் இல்லையா? என்ன நான் சொல்றது? தலை நிமிரே, முன்னாடி இருக்கிற பொண்ணை பாரு. ஆமா சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டேன் அம்மா. என்னடா இது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. நான் தான்டா டானுக்கெல்லாம் டானு, டம் டமா டான். எங்க நீ சொல்லு. டம் டமா டான். சபாஷ் பொடி பயலே. இப்ப ஒரே நிமிஷத்துல உன் ஜாதகத்தை நான் சொல்றேன் பாரு. முதல்ல என்னுடைய காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணு, மத்ததெல்லாம் வந்து சொல்றேன் பாரு. காலை உடுங்க. ஓடுங்க ஓடுங்க, திருடுங்க திருடுங்க, ஓடுங்க ஓடுங்க, திருடுங்க, ஓடுங்க, யாரும் இருக்காதீங்க, திருடுங்க, ஓடுங்க, திருடுங்க. முதல்ல நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நான் தான் டான், டம் டமா டான். சொல்லுங்க, நான் யாரு? சபாஷ் சபாஷ். இவங்க எல்லாம் என்னுடைய ஆளுங்க. ராகு, கேது, சனி, மகரம், துலாம், மிதுனம், கன்னி, அப்புறம் கும்பம். அது கல்யாணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, நிச்சயதார்த்தமா இருந்தாலும் சரி, மஞ்சள் நீராட்டு விழாவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நான் தான் ஜாதகம் பார்த்து முகூர்த்தம் குறிச்சு கொடுப்பேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே உங்க பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து முகூர்த்தத்தை குறிச்சு கொடுப்பேன். ஐயா, நீங்க ஜாதகத்தை புரட்டி பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்குவீங்க? சும்மா போனா போகுதுன்னு ஒரு 10 கோடி ரூபாய். அட தேங்காய் தலையா, 10 கோடியா? அவ்வளோலாம் தர முடியாது. என்னோட வருங்கால மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் தெரியுமா? அப்புறம் என் சம்மந்தி மிஸ்டர் பபுள் கம்மு கமிஷனர். அவர் நினைச்சா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாரு, ஜாக்கிரதை. You are under arrest. நீ சொன்ன அண்டர் அரஸ்ட்ன்ற வார்த்தை எனக்கு புரியும், ஆனா என் கையில இருக்கிற கன்னுக்கு புரியாதே. வினாசகாலே விபரீத புத்தி. இந்த கன்னால உங்களை சுட்டுத்தல நான் என்ன ஆகும்னு தெரியுமா? பொண்ணு உனக்கு திரும்ப வேணும்னா 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும்.
வாங்கடா வாங்கடா நிக்காதீங்க வாங்க. டேய் என்ன விடு. நில்லுங்க சார். மோட்டு பத்துல சொன்னா கேளுங்க. எதுக்காக என்னை இப்படி தொத்திட்டே வரீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. வண்டியை விடுறா. அட அவன் கல்யாண பொண்ணு பூமியை தூக்கிட்டு போயிட்டான். மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. அந்த டம்டமாட்டான் அப்புறம் அவன் சகோதரங்க சேர்ந்து பூமியை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து நாம மீட்கணும்னா அவன் 10 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறான் நண்பா. வாங்கய்யா ஃபாலோ பண்ணுவோம். ஏய் நில்லுடா. அங்க பாருடா அந்த கார் ஃப்ளை ஓவர்ல டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதே கீழ இருக்கிற ஃப்ளை ஓவரா தான் அது வெளியில வந்தாகணும் மோட்டோ. ஓகே இப்ப நான் 1 சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அந்த கார் மேல ஜம்ப் பண்ணுங்க. அப்புறம் அவனை மடக்கி பிடிக்க வேணா அமுக்கி பிடிக்கலாம். இது டைமிங் 1 2 3 இந்தங்க பாஸ். கைய மடக்குங்க. மொட்டை மீச 2 பேரும் போங்க போய் தேடி கண்டுபிடிங்க. அந்த போட்டு சாரு பத்துல சாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது மெசேஜ் அனுப்பு. அவங்க எல்லாருக்கும் எனக்குள்ள இருக்கிற சிவாஜி கணேசனை வெளியே கொண்டு என் நடிப்பு திறமையை கொட்ட போறேன். அவங்கள வசமா மாட்டி விட போறேன். ஒரு சுளுந்தி வலைக்குள்ள யாரை எப்படி தானா தேடி வந்து மாட்டிக்குதோ அதே மாதிரிதான். போங்க மொட்டை மீச. உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? உங்களை என்னதான் கத்தி கூப்பிட்டால வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவனை விடாதீங்கடா புடிங்கடா. ஏய் விடாதீங்க. அநேகமா இன்னொரு கேங் கூட அவங்க பின்னாடி ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க போலாம். நில்றா நில்றா. ஏன்டா எல்லாரும் அவனை துரத்துறீங்க? ஏய் பூமி எங்களுக்கு தான் சொந்தம். அது மேல கைய வச்சே உன்னை சும்மா விட மாட்டேன். பூமி எங்களுக்கு தான்டா சொந்தம். அத தொட்டனா நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. இவன் நமக்கே வேட்டு வச்சிருவான் போல இருக்கே. இன்னைக்கு என் ஜாதகத்துல வவ்வால் மாதிரி தலைகீழா தொங்கணும்னு எழுதி வச்சிருக்கும் போல இருக்கே. வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான். மாட்டிக்கிட்டனே வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன யாராவது காப்பாத்துக்கடா. எங்கப்பா எங்க போனாரு இந்த இவரு? சிங்கம் சரியா காணமே. யாரவன்? ஹலோ. எனக்கு இந்த உலகத்துல சொந்தம் பத்தான்னு யாருமே இல்ல. நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு லட்சம் உதவிகள் செய்வாரு. உங்க புள்ள குட்டிகள்லாம் 100 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த கடவுளே வழிகாட்டுவாரு. பத்லு நான் இவனுக்கு உதவி பண்ணிட்டேன். வந்துடுறேன்டா பத்லு. நான் பண்ணலாம். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு டைலாக் பேசி எனக்கு கொண்டுருவாடி. போ பத்லு. ஓகே மோட்டோ. போன தடவை கூட இந்த ஆளுக்கு நீ தானா போய் உதவி செஞ்ச. ஆனா எக்கு தப்பா இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இந்த தடவை அந்த மாதிரி மாட்டிக்காம சூதனமா வந்து சேர்றேன். நான் போய் இவன் ரொம்ப ஓரல பேசுறான். டோ பாயா. அதே படிக்கட்டு சுத்தம். அடடா. இங்க பாரு மோட்டு, இப்ப நான் என்னதான் பண்றது? இந்த சிங்கம் சொல்லாம கொள்ளாம எங்க ஓடி போனான்னு தெரியல. நீங்க கவலையப்படாதீங்க. நான் போய் தேடிட்டு வரேன் அவரை. மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் நான் விடுறதுக்கு வருவேன். ஓ சாரி சாரி. நான் வந்துட்டே இருக்கேன் சார். நான் வந்துட்டே இருக்கேன். யூ டர்ன் போடுறானே. நில்லையா. நான் வரேன் இருங்க. அச்சோ லண்டாயிட்டா.
யார் அது? ஹலோ, மொட்டை மீசைக்கல்லா எனக்கு உதவி செய்யுங்க. வாவ் பாஸ், வாவ், உங்க வாய்ஸ்ல உங்க வலிய அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்களே. அப்படியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆமா பாஸ். நான் உண்மையில போஸ்டன பேசுறேன், காப்பாட்டுங்க. பாஸ், நீங்க மட்டும் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா நாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே ஓடி வந்திருப்போம்ல. அதெல்லாம் சரி பாஸ், நாங்க இப்போ காபி ஷாப்புக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே, இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஃபைலோட தான் வருவோம். கீப் இட் அப். எங்கடா போயிட்டு வந்தீங்க? உங்களுக்கு காபி கேக்குறோம். என்ன தோட்டு குப்பை கேட்டுட்டு என்ன எப்படியாவது வெளியே எடுத்துருக்கடா. காபி குடிக்கலாம் போகிறீங்கடா. ப்ளீஸ். என்னடா முட்டைக்கண்ண வச்சு போறீங்க? இதுக்கு முன்னாடி மனுஷன் துணி துவச்சத பார்த்ததே இல்லையா? இப்படி பாக்குறேன். வந்துட்டான். என்னது, நீ அந்த ஆளை லாண்ட்ரி டக்குக்குள்ள தள்ளி விட்டுட்டியா? ஆனா நீ வேற ஏன்டா? நான் தள்ளி உள்ள அந்தால தான் நான் விழுந்தா. சீக்கிரம் வா போலாம். டேய் சார், அடடா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? ஜெயஹோ. இனிமே உங்ககிட்ட நாம வேற பார்த்து நடிச்சுட்டா ஏமாத்தின பொண்ணுக்கு சமாளிப்போம். உயிர் ஆசை இருந்தா முதல்ல இங்கிட்டு ஓடி போயிட வேண்டியதா. ஓடு மோஷா போடு. நில்லுங்க சார், எங்க போறீங்க? என்ன ஓட்ட ஓடுறீ? இத ஓட்ட ஓடுறீங்க? கால் சரியாச்சா சார்? அட நீங்க இருக்க சார். சார், கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தடி எதுக்கு இப்படி விடாம ஓடிக்கிட்டு இருக்கா? எங்க போனான்னு தெரியலையா? சத்தம் கேக்குது. எங்க போனாலும் விட மாட்டேன். ஹலோ, நின்னு சொல்றேன்ல. ப்ரொஃபசர் குண்டலகேசி சாருக்கு போன் பண்ண போகவே மாட்டேங்குது. இப்ப வந்து இங்க நாம மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து நாம எப்படித்தான் வெளியில போறது மட்டும்? நம்ம அவர்கிட்ட பேசுற வரைக்கும் பத்திரமா இங்க இருந்துட வேண்டியதுதான். எங்க போனாலும் இவனுக்கு தடுத்துக்கிட்டே வரானுங்க. திடீர்னு எப்படி இவனுக்கு இந்த இடத்துக்கு வந்துருப்பானுங்க. பேச்சுக்கிட்டே இருக்க, ஓடிட்டே இருக்கா. எப்படி மறுபடியும் இந்த பக்கம் வந்தானுங்க? சொல்ற மறுபடியும் ஓடுறாடாமா. டேய் எங்க எங்க போனா? சத்தம் கேக்குது. இங்க இருக்கான். இல்லைங்க மறுபடியும் போயிட்டாடா. அத நின்றா இப்போ ஒருத்தன். நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஆமா ஆமா. அச்சச்சோ. இந்த ரெண்டு சயின்டிஸ்டுமே ரொம்ப உஷாரான சயின்டிஸ்டா இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவனுங்க அதுக்கப்புறமா பார்த்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? என் எதிரில ஓடி வரானுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? மட்டும் பண்ணிடுங்களா பாஸ், எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு.
என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ நான் தம்மா துண்டு இருக்கிற ஒரு 10 வயசு பையன். அந்த சமயத்துல என் சின்ன சின்ன பிஞ்சி கைகளால உழைச்சு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு 2 பொறுக்கி பசங்க என் பின்னாடி வந்துட்டானுங்க. நான் எங்க ஓடுனாலும் சரி அந்த ரவுடி பசங்களும் என் பின்னாடியே வந்தானுங்க. அப்போ நான் ஒரு தம்மா துண்டு இருக்கிற சின்ன பையன். என் வீட்டுல இருக்கிற என் தங்கச்சிங்க எல்லாம் சாப்பிடணும்னு நான் சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். பாஸ், உங்க கர்ச்சீப்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என் மூக்குல இருந்து தனித்தனியா வருது. ஃபேமிலி டிராமாவை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? மொட்டை மொட்டையா, இனிமே நீ எப்பவும் வாயை திறக்கவே கூடாது. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்ப ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துடுறானோ, அப்ப அவங்க கிட்ட டெலிபோர்ட்டிங் மிஷின் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி. அப்படின்னா பாஸ், என்ன சின்ன வயசுல துரத்துன அந்த ரவுடி பசங்க கையில கூட டெலிபோர்ட்டிங் மிஷின் இருந்திருக்கும். அதனாலதான் நான் எங்க போனாலும் என்ன துரத்துக்கிட்டே வந்தானுங்க. ஏய், மொட்டை மொட்டியா வாயை மூட போறியா இல்லையா? இதுக்கு மேல வாயை திறந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இப்ப அந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் தேவைப்படுதுடா. போங்கடா, உடனே போங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அந்த 2 சயின்டிஸ்டையும் கண்டுபிடிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. டேய் பத்தல மாட்டையா, இங்க ஜிம் சூப்பரா இருக்கும் நான் கேள்விப்பட்டேன்டா. போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவோமா? அப்படி பண்ணா உடம்பு மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா. மோட்டு நீ போ. போடா போடா. என்ன பாச்சு இருக்கு? வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சண்டை போட்டு ஆஹா பத்துலு சூப்பர். கும்பு பிராக்டிஸ் பண்றியா? அந்த டம்டமா டான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க போல இருக்குது. தண்டனக்கா டானா, அதாவது பூமிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானே அவனா? சொல்லிடா, இந்த ப்ரொஃபசர் குண்டலகேசி எங்க போயிட்டாரு? எத்தனை தடவை போன் அடிச்சாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் காலையில இருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் அந்த ப்ரொஃபசர்? ஓஹோ, அந்த பொண்ணோட அப்பாங்காரனா? அந்த ப்ரொஃபசர் ஐயா. அப்பாவா? பூமியோட அப்பானா? சார் இந்தாங்க சார், ஃப்ரெஷ் ஜூஸ். இது ஹோட்டல்ல நாங்க தர காம்ப்ளிமெண்டரி சார். ஓஹோ, அப்ப இன்னொரு நாலு கொண்டு வாப்போ. இந்த அப்படி குடுறாப்பா. ஏப்பா வெயிட்ரே, ஒரே ஒரு சமச்சா கொண்டு வாயா. 2 நாளா ஒரு சமச்சா கூட சாப்பிடலையா நானு. ஆமாங்க மோட்டு, நீங்க எப்ப இருந்து இந்த சமோசா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்க? என்னடா பத்துல மயக்கம் Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.